வணக்கம். உங்க நிதி எதிர்காலத்தை உங்க கண்ட்ரோல்குள்ள கொண்டு வர ரெடியா? பாருங்க, பணம் சம்பாதிக்கிறது ஒரு கலைன்னா அதை செல்வமா மாத்துறது ஒரு அறிவியல். அந்த அறிவியலோட ஸ்டெப்ஸை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். வாங்க, நம்மளோட செல்வத்தை உருவாக்குற இந்த பயணத்தை இப்பவே ஆரம்பிக்கலாம். இந்த வார்த்தைகள் டேவ் ராம்சேவோடது. ஒரு காலத்துல கோடீஸ்வரரா இருந்து எல்லாத்தையும் கடனா எழுந்து மனசோடைஞ்சு நின்ன ஒரு தருணத்துல அவர் சொன்னது இது. நம்மள பல பேருக்கு இந்த மாதிரி பண சம்பந்தமான கஷ்டங்கள் வந்திருக்கும் இல்லையா? உங்க மனசுலயும் இந்த கேள்வி எப்பவாச்சும் வந்திருக்கா? மாச சம்பளம் வந்த கொஞ்ச நாள்லயே பணமெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியாம கஷ்டப்பட்டிருக்கீங்களா? இந்த ஃபீலிங் ரொம்ப பொதுவானதுதான். ஆனா இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு வழி இருக்கு. சரி, இந்த பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம எங்க போகணும்னு நினைக்கிறோங்கிறத ரொம்ப தெளிவா முடிவு பண்ணிக்கணும். அதனால செல்வம்னா முதல்ல என்னன்னு சரியா புரிஞ்சுக்கலாம் வாங்க. செல்வம்னா கோடிக்கணக்கில் பணத்தை சேர்க்கறது மட்டும் கிடையாது. உங்களுக்கு எது சந்தோஷத்தையும் பாதுகாப்பையும் மன நிம்மதியும் கொடுக்குதோ அதுதான் உண்மையான செல்வம். அது உங்க பிள்ளைங்களோட படிப்பா இருக்கலாம், ஒரு சொந்த வீடா இருக்கலாம், இல்ல நிம்மதியான ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையா இருக்கலாம். உங்க இலக்கு என்னன்னு முதல்ல நீங்க முடிவு பண்ணுங்க. ஒரு ட்ரிப் பிளான் பண்றதுக்கு முன்னாடி நாம இப்ப எங்க இருக்கோம்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதே மாதிரி தான் உங்களோட தற்போதைய நிதி நிலைமை என்னன்னு நம்ம முதல்ல கணக்கு போட்டு பார்க்கணும். நம்ம பயணத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா அது இந்த நிகர மதிப்பு, அதாவது நெட்வொர்த் தான். இத கணக்கு போடுறது ரொம்ப சிம்பிள். உங்ககிட்ட இருக்கிற சொத்துக்கள், அதாவது ஆசெட்ஸ், அதோட மதிப்புல இருந்து நீங்க கொடுக்க வேண்டிய கடன்கள், அதாவது லயபிலிட்டிஸ், இத கழிச்சிட்டா வர்றது தான் உங்க நெட்வொர்த். இது சும்மா ஒரு நம்பர் கிடையாதுங்க. இது உங்க ஃபினான்ஷியல் ஹெல்த்தோட ஒரு ரிப்போர்ட் கார்டு மாதிரி. இந்த நம்பர் அதிகமாகிறது தான் நம்மளோட முதல் டார்கெட். ஒரு உதாரணத்துக்கு அந்தோனியோட கணக்க பாருங்களேன். அவரோட மொத்த சொத்துக்கள் $1,85,000. அவரோட மொத்த கடன்கள் $1,60,000. இப்போ சொத்துல இருந்து கடனை கழிச்சா அவரோட நிகர மதிப்பு $25,000. இதே மாதிரி நீங்களும் உங்களோட நிகர மதிப்பை ஈஸியா கணக்கு போடலாம். ஓகே, நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னன்னு இப்போ நமக்கு தெரியும். அடுத்ததா நமக்கு தேவை ஒரு மேப். அந்த மேப் தான் நம்ம பட்ஜெட், அதாவது பணப்புழக்க திட்டம். பட்ஜெட்னு சொன்னாலே நிறைய பேர் பயப்படுவாங்க. ஆனா உண்மையில பட்ஜெட் உங்க சுதந்திரத்தை பறிக்கிற விஷயம் இல்ல. அதுக்கு பதிலா உங்களுக்கு நிதி சுதந்திரத்தை கொடுக்க போற ஒரு பவர்ஃபுல் டூல் அது. பணத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணணுமே தவிர பணம் உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இந்த ஜீரோ பேஸ்டு பட்ஜெட்டுங்கிறது ஒரு சிம்பிளான மெத்தட். உங்க வருமானத்தில் இருக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஒரு வேலையை கொடுக்கணும். அதாவது வருமானம் மைனஸ் செலவு ஈக்குவல் டு 0. இங்க சேமிப்பும் ஒரு செலவு தான். இப்படி பண்றதுனால உங்க பணம் எங்கேயும் வீணாகாம நீங்க பாத்துக்க முடியும். நீங்க செல்வத்தை உருவாக்குற இந்த பயணத்துல மிகப்பெரிய தடை எது தெரியுமா? அது கடன் தான். இந்த கடன் சங்கிலியை உடைச்சு எரிஞ்சா மட்டும்தான் நாம வேகமா முன்னாடி போக முடியும். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருக்கு பாருங்க. சோனியா, வின்ஸ்னு 2 பேர். 2 பேருமே ஒரே டிவியை வாங்குறாங்க. சோனியா காசு சேர்த்து வச்சு ரொக்கமா $1,500 வாங்குறாங்க. ஆனா வின்ஸ் கிரெடிட் கார்டுல வாங்கி 4 வருஷம் வட்டியோட சேர்த்து $2,200 கட்டுறாரு. பாத்தீங்களா? ஒரே பொருளுக்கு 2 வேற வேற விலை. வின்ஸ் தேவையில்லாம கட்டுன கூடுதல் பணம் $700. இந்த $700 வட்டிக்கு போனது வீண் தானே. இந்த பணத்தை அவர் சேமிச்சிருந்தா இல்ல முதலீடு பண்ணியிருந்தா அது இன்னும் வளர்ந்திருக்கும். இதுதான் கடனோட உண்மையான விலை. இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் இதுதான். ஒவ்வொரு தடவையும் நீங்க கடன் வாங்கும்போதும் உங்க நிகர மதிப்பை நீங்களே குறைக்கிறீங்க. நீங்க கட்டுற வட்டி உங்க எதிர்கால செல்வத்தை கொஞ்சம் கொஞ்சமா கரைக்கிற ஒரு ஆசிட் மாதிரி. சரி, கடனை விட்டு வெளியே வர்றதுக்கு டெட் ஸ்னோபால்னு ஒரு சூப்பரான வழி இருக்கு. கணக்குப்படி பார்த்தா அதிக வட்டி இருக்கிற கடனை முதல்ல அடைக்கிறது தான் கரெக்ட். ஆனா யோசிச்சு பாருங்க, நாம என்ன மெஷினா? இல்ல, நாம மனுஷங்க. ஒரு சின்ன கடனை முதல்ல முழுசா அடைச்சு முடிக்கும்போது அப்படா ஒன்னு முடிஞ்சதுன்னு ஒரு சின்ன வெற்றி கிடைக்கும் பாருங்க. அது கொடுக்குற ஒரு தெம்பு இருக்கே, அதுதான் அடுத்தடுத்து பெரிய கடன்களை வேகமா அடைக்கிறதுக்கான ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். கடனுக்கு எதிரா போராடி டிஃபென்ஸ் ஆடினது போதும். இனிமே நம்ம எதிர்காலத்துக்காக செல்வத்தை உருவாக்குற அட்டாக்கிங் ஆட்டத்தை ஆரம்பிப்போம். உங்க பணத்தை உங்களுக்காகவே வேலை செய்ய வைக்கிற ஒரு மேஜிக் இருக்கு. அத பத்தி இப்போ பார்க்கலாம். செல்வத்தை உருவாக்குறதுல ஒரு மேஜிக் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு பேரு கூட்டு வட்டி. நீங்க எவ்வளவு சீக்கிரமா முதலீடு செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளவு வேகமா உங்க பணம் உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த சார்ட் அதை ரொம்ப அழகா விளக்குது. பென் 19 வயசுல வெறும் 8 வருஷம் மட்டும்தான் முதலீடு பண்றாரு. ஆனா ஆர்தர் 27 வயசுல ஆரம்பிச்சு 39 வருஷம் முதலீடு பண்றாரு. ஆனா கடைசியில பாருங்க, பென் கிட்ட தான் அதிக பணம் இருக்கு. இதுக்கு ஒரே காரணம், பென் சீக்கிரமா ஆரம்பிச்சாரு. கூட்டு வட்டி அவருக்கு அதிக நேரம் வேலை செஞ்சிருக்கு. முதலீடு பண்றதெல்லாம் பெரிய கஷ்டமான விஷயம் இல்ல. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது நம்ம பணத்தை பல கம்பெனிகளோட பங்குகள்ல பிரிச்சு முதலீடு பண்றது.
இல்லன்னா உங்க கம்பெனி கொடுக்கிற ரிட்டையர்மெண்ட் திட்டங்கள்ல சேர்க்கலாம். ஏன் உங்க வீட்டு கடனை வேகமா அடைக்கிறது கூட ஒரு வகையான முதலீடு தான். இந்த மாதிரி சிம்பிளான வழிகள்ல உங்க முதலீட்டு பயணத்தை நீங்க ஆரம்பிக்கலாம். உங்க நிதி எதிர்காலம் உங்க கையில தான் இருக்கு. சரியா பிளான் பண்ணி கொஞ்சம் கட்டுப்பாட்டோட பொறுமையா இருந்தா நீங்களும் உங்க நிதி இலக்குகளை நிச்சயமா அடைய முடியும். அந்த பேனாவை உங்க கையில எடுங்க. உங்க வெற்றி கதையை இன்னிக்கே எழுத ஆரம்பிங்க.